الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك نبأهم بالحق صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் நம்முடைய இந்திய திருநாடு 1947 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரத்தை பெற்றது. இன்றைக்கு நாம் நம்முடைய நாட்டினுடைய 79வது சுதந்திர தினத்தை மகிழ்வோடு கொண்டாடி வருகிறோம். இந்த நாளில் நம்முடைய தேசத்திற்காக வேண்டி உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், உடலாலும் பொருளாலும் பல்வேறு உதவிகள் செய்தவர்களை நாம் நினைவு கூறுதல் என்பது அவர்களுக்கு செய்யும் பெரும் நன்றியாக இருக்கும். ஏனென்றால் இன்றைய காலத்தில் இந்திய சுதந்திரத்தினுடைய வரலாறு மறைப்பதற்காக வேண்டியும் அவைகளை மாற்றுவதற்காக வேண்டியும் ஒரு பெரும் கூட்டம் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தினுடைய உண்மையான சுதந்திர வரலாற்றை மாற்றிவிட்டு பொய்யான வரலாற்றை, சுதந்திரத்திற்கு தொடர்பில்லாதவர்கள், சம்பந்தமில்லாதவர்கள் எல்லாம் தியாகிகளாக பேசப்பட வேண்டும் என்கிற தவறான சிந்தனையோடு ஒரு கூட்டம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதனால் இந்த தேசத்தினுடைய உண்மையான வீரர்கள் யார், இந்த நாட்டிற்காக வேண்டி உண்மையாக போராடி நாட்டினுடைய சுதந்திரத்தை பெற்றுத் தந்தவர்கள் யார் என்பதை சமூகம் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து பேச வேண்டும். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த செய்திகளை தொடர்ந்து கொண்டு போய் சேர்ப்பது என்பது இந்த தேசத்திற்காக வேண்டி உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள், உயிரை தியாகம் செய்த அந்த தியாகிகளுக்கு நாம் செய்யக்கூடிய பெரும் நன்றி கடனாக இருக்கும். மிக முக்கியமாக நம்முடைய முன்னோர்கள், இஸ்லாமிய சமூகத்தினுடைய முன்னோர்களை பற்றி அதிகமாக இங்கு பேசப்பட வேண்டிய அவசியம் இங்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்டிற்காக வேண்டி உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள் முஸ்லிம்கள் பெருமளவு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி பொது சமூகத்தில், பொது மேடைகளில் பேசுவதற்கு கூட இன்றைக்கு நேர்மையான எழுத்தாளர்களும் நேர்மையான பேச்சாளர்களும் கூட தயங்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகளை இன்றைக்கு மாற்றிவிட்டார்கள்.
பொது மேடைகளில் கூட இன்றைக்கு நேர்மையான பேச்சாளர்கள் கூட இஸ்லாமியர்களுடைய சுதந்திர தியாகங்களை பேசுவதற்கு தயக்கம் காண்பிக்கிறார்கள், பேசுவதற்கு யோசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு சிலர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் மிகுந்த கவனத்தோடு மிகவும் வெளிப்படையாக பகிரங்கமாக இஸ்லாமியர்களுடைய தியாகத்தை இந்த நாட்டில் பொது மேடைகள் எங்கும் பேசப்பட வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு கொஞ்சமும் தொடர்பில்லாதவர்கள், இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை எதிர்த்தவர்கள், இந்த நாட்டினுடைய சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்கு எந்த விதத்திலேயும் பாடுபடாதவர்களை பற்றியெல்லாம் இந்த நாட்டினுடைய தற்போதைய பிரதமராக இருப்பவர் இன்றைய சுதந்திரத்தினுடைய உரையில் பேசுகிறார். அதிகாலையில் செங்கோட்டையில் கொடியேற்றிவிட்டு நாட்டினுடைய பிரதமர் பேசுகிறார். கொஞ்சமும் தொடர்பில்லாத RSS இயக்கத்தை பற்றி ஒரு சுதந்திர மேடையில் பேசுகிறார். இன்றைய காலையில் நீங்கள் செய்திகளை பார்த்திருந்தால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கொஞ்சமும் தொடர்பில்லாதவர்கள் அவர்களை பற்றி ஒரு சுதந்திர மேடையில் பேச வேண்டிய அவசியம் ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு எங்கு தேவைப்பட்டது? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே இப்படி தொடர்பில்லாதவர்களை பற்றியெல்லாம் சுதந்திர மேடைகளில் பேசி அவர்களை நாட்டினுடைய வீரத்தோடும் நாட்டினுடைய வளர்ச்சியோடும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு பகிரங்கமாக செயல்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே இந்த நேரத்தில் பகிரங்கமாக நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தினுடைய போராட்டத்திற்கும் எந்த அளவுக்கு போராடினார்கள் என்பதை பகிரங்கமாக எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. 1857 ஆண்டை பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் சுதந்திர போராட்டத்தினுடைய துவக்க ஆண்டாக சொல்லுகிறார்கள். அப்படி அவர்களுடைய கருத்தின்படி நாம் பார்த்தோம் என்றாலும் 1857 நடந்த மிக முக்கியமான ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த மிக முக்கியமான போர் சிப்பாய் கழகம். அந்த சிப்பாய் கழகத்தினுடைய தளபதியாக தலைமை வகித்தவர் பகதூர் ஷா. இஸ்லாமியர், மறுக்க முடியாது, எந்த ஒரு வரலாற்று ஆசிரியர்களும் மறுக்க முடியாது. பகதூர் ஷா ஜாஃபர் என்பவர் தான் அந்த படைக்கு தலைமையேற்று அந்த பெரும் படையை ஆங்கிலேயனுக்கு எதிராக வழிநடத்தி சென்றவர்கள் என்பது வரலாறு தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. எனவே வரலாற்று ஆசிரியர்களின் பார்வைகள் பார்க்கப்பட்டாலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த முதல் சிப்பாய் கழகத்தினுடைய அந்த படையின் தளபதியாகவும் தலைமை வகித்தவராக இருந்தவர்கள் ஒரு இஸ்லாமியன் என்பதில் நாம் எல்லோரும் பெருமை கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதை பகிரங்கமாக பொது வெளிகளில் சொல்வதற்கு இன்றைக்கு சமூகம் தயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட உழைத்த அந்த உழைப்புகளை அடுத்த சமூகத்திற்கு தொடர்ந்து சொல்ல வேண்டும். சொன்னால்தான் நம்மளுடைய வீரம் என்ன, இந்த நாட்டிற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன என்பதை நாம் உறுதியோடு சமூகத்திற்கு வெளிப்படுத்த முடியும். பல்வேறு வழிகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டிற்காக வேண்டி கடுமையாக உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தங்களுக்காக வேண்டி ஒரு மிக முக்கியமான ஆசாத் ஹிந்து சர்க்கார் என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய இடைக்கால சுதந்திர அரசை அவர்கள் நிறுவுகிறார்கள். நிறுவி அதற்காக வேண்டி கடுமையான பொருளாதாரம் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் பல இடங்களில் இந்தியர்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் சென்று தங்களுடைய இயக்கத்திற்காக வேண்டி அவர்கள் பணம் திரட்டும் பொழுது ரங்கூனுக்கு செல்கிறார்கள். ரங்கூனில் இருக்கக்கூடிய இந்திய வியாபாரிகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு மத்தியிலே சுதந்திரத்தை பற்றி அதனுடைய அவசியம் பற்றி பேசுகிறார்கள். பேசி உங்களிடத்தில் இருந்து பொருளாதாரம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய இந்திய வியாபாரிகள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய வியாபாரத்தினுடைய வருமானத்தில் இருந்து நாங்கள் 10% உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்று சொல்றாங்க.
சொல்லும் பொழுது நேதாஜி அவர்கள் கடுமையாக கோபப்படுகிறார். கடுமையாக கோபப்பட்டு சொல்லுகிறார், நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி எங்களுடைய படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் தம்முடைய உயிரையும் துச்சமென மதித்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு நீங்கள் சதவிகிதம் பார்த்துதான் நீங்கள் உதவி செய்வீர்களா என்று சொல்லி கடுமையாக அந்த இந்திய வியாபாரிகளை பார்த்து கடுமையாக கோபம் கொண்டு நேதாஜி அவர்கள் பேசுகிறார். இப்படி பேச்சு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரியவர், தொப்பியும் தாடியுமாக இருந்த ஒரு பெரியவர் ஒரு காகிதத்தை கொண்டு வந்து நேதாஜியிடம் கொடுக்கிறார். நேதாஜி அந்த காகிதத்தை பிரித்து பார்த்துவிட்டு கண்ணீர் வடித்து அழுகிறார். அழுதுவிட்டு சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் 10% தருவதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இதோ இந்த பெரியவர் பர்மாவில் தனக்கு இருக்கக்கூடிய 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வியாபார பொருட்களை எல்லாம் நம்முடைய இராணுவத்திற்காக வேண்டி தந்துவிட்டார். அன்றைக்கு மதிப்பு 1 கோடி ரூபாய், எவ்வளவு பெரிய பணம்! அதை அள்ளி கொடுத்தவர் வள்ளல் ஹபீப் முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர். நேதாஜி அதை வாங்கி பார்த்து சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய படையில் இருந்தவர்களுக்கு உதவியாக இருந்தவர்கள், பொருளாதார ரீதியாக பெருமளவு உதவி செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது வரலாறு தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. இன்னொரு முறை நேதாஜி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தங்களுக்கு அணிவிக்கப்பட்ட மாலையை ஏலமிடுகிறார். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு இந்த தேசத்தின் விடுதலைக்காக வேண்டி நான் செலவு செய்ய போகிறேன், எனவே நீங்கள் இதை விலைக்கு வாங்கிக் கொள்ள வேண்டும், ஏலம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏலம் விடும் பொழுது வள்ளல் அமீர் ஹம்சா என்று சொல்பவர் அன்றைய காலத்திலேயே 3 லட்சம் ரூபாய்க்கு நேதாஜிக்கு அணிவிக்கப்பட்ட மாலையை விலைக்கு வாங்கிக் கொள்கிறார். இந்த அமீர் ஹம்சா என்பவர் யார்? நேதாஜியினுடைய அந்த இராணுவத்தினுடைய இயக்கத்தில் இராணுவ வீரர்களுடைய படையோடு இவரும் தன்னை ஒரு வீரராக சேர்த்துக் கொண்டவர் அமீர் ஹம்சா. இந்த செய்தி அறிந்த பொழுது அவர் தன்னுடைய ஊருக்கு வந்திருந்த பொழுது அவருடைய தந்தை திரும்ப அனுப்பாமல் தடுத்து வைத்துக் கொள்கிறார். திரும்ப எல்லாம் ஒன்று அனுப்ப முடியாது என்று சொல்லி பாசத்தின் காரணமாக அவர் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தந்தை தடுத்து வைத்துக் கொள்கிறார். இந்த செய்தியை அறிந்த நேதாஜி அவர்கள் தொடர்பு கொண்டு அமீர் ஹம்சாவுடைய தந்தையோடு உரையாடுகிறார்கள், பேசுகிறார்கள், நாட்டினுடைய விடுதலை பற்றி பேசுகிறார்கள். தயவு செய்து உங்களுடைய மகனின் வீரம் இந்த நாட்டிற்கு தேவை என்று சொல்லி பேசுகிறார்கள். அதற்கு பிறகுதான் நேதாஜியினுடைய பேச்சை கேட்டதற்கு பின்னால் தன்னுடைய மகன் அமீர் ஹம்சாவை அழைத்து நேதாஜியினோடு நீங்கள் சேர்ந்து போராடுங்கள் என்று சொல்லி மகனை அனுப்பி வைக்கிறார்கள். அந்திம காலம் வரை சென்னையிலேயே வாழ்ந்தவர்கள் அமீர் ஹம்சா. தன்னுடைய மகனை நேதாஜியினுடைய படையோடு சேர்ந்து இந்த நாட்டிற்காக வேண்டி போராடுவதற்காக வேண்டி அவருடைய தந்தை அனுப்பி வைத்தார்கள். நீண்ட காலங்கள் அதோடு போராடி கொண்டு இருந்தார். நாட்டின் சுதந்திரம் கிடைக்கும் வரை அமீர் ஹம்சாவினுடைய போராட்டம் நேதாஜியோடு இருந்தது என்பது வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இதுபோன்று பல இஸ்லாமியர்கள், மிக முக்கியமாக பள்ளவட்டியை சார்ந்த மணிமொழி மௌலானா என்று அழைக்கப்படக்கூடிய கலீலுர் ரஹ்மான் பாக்கவி ஒரு ஆளி நேதாஜியோடு 1941 இருந்து சுமார் 45 வரை 4 ஆண்டு காலங்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டார்கள். இவர்களுடைய பணி என்னவென்றால், பள்ளவட்டி மணிமொழி மௌலானா அவர்களுடைய பணி என்னவென்றால், நேதாஜியினுடைய உரைகளை எல்லாம் அதை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து ரேடியோவின் வழியாக அவைகளை எல்லாம் பேசிக்கொண்டு தமிழகம் எங்கும் சுதந்திரத்தினுடைய தாகத்தை, சுதந்திரத்தினுடைய வேட்கையை தமிழக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுக்கு மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் பள்ளவட்டி மணிமொழி மௌலானா. சுமார் 4 ஆண்டு காலங்கள் நேதாஜியோடு பயணித்தவர்கள் வரலாறு சொல்லுகிறது. இப்படியெல்லாம்
பலர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி இஸ்லாமியர்கள் உழைத்திருக்கிறார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய தியாகங்கள் பேசப்படுவது இல்லை. அதற்கு காரணம் சொந்த சமுதாயமாக இருக்கக்கூடிய நமக்கு அவர்களை பற்றிய முழுமையான புரிதல் இன்னும் ஏற்படாமல் இருப்பதுதான் காரணம். நாமே நம்முடைய முன்னோர்களை பற்றிய செய்திகளை அறியாமல் இருக்கிறோம். தேசத்திற்காக வேண்டி உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள், பொருளாதாரத்தை தந்தவர்கள், நம்முடைய சமுதாயம் சார்ந்தவர்கள் யார் என்பதை எல்லாம் நாமே இங்கு அறியாமல் இருப்பதினால்தான் பிறர்களும் அதை பற்றி பெரிதாக பேசுவதில்லை. அவர்களை நாம் குறை சொல்ல முடியாது. முதலில் நாமே இங்கு பேசுவதில்லை என்னும் பொழுது அடுத்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை பற்றியோ பேச்சாளர்களை பற்றியோ நாம் எப்படி குறை சொல்ல முடியும்? இந்த தேசத்திற்காக வேண்டி கடுமையாக பாடுபட்டவர்கள். ஆகா அப்துல் ஹமீது பாக்கவி ஒரு ஆளின் பெருந்தகை. கிலாபத் இயக்கம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கம், இந்த இரண்டையும் திண்டுக்கல் பகுதி முழுக்க அவைகளை மிகவும் வீரியத்தோடு மக்களை இணைத்து செயல்படுத்தியவர்கள் ஆகா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள். பெருமளவு மக்களை ஒன்று திரட்டினார்கள். எந்த அளவிற்கு என்றால், கதர் ஆடை அணியாத முஸ்லிம் மணமக்களுடைய திருமணங்களில் கூட நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அவர்கள் வைராக்கியமாக இருந்தவர்கள். ஆங்கிலேயனுக்கு அந்த அளவுக்கு கடுமையாக எதிர்ப்புகளை கொடுத்தவர்கள், எதிர்ப்புகளை தன்னுடைய செயல் வடிவத்தின் மூலம் காட்டியவர்கள் ஆகா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள். அந்த அளவுக்கு கடுமையான போராட்டங்கள் இந்த தேசத்தில் நடந்திருக்கிறது. அதற்கு முதலும் முன்வரிசையிலும் இருந்து போராடியவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை நாம் மறக்க முடியாது, மறுக்கவும் கூட. வீர சாவர்கர் என்று சொல்லி ஒரு எழுத்தாளர், நீங்கள் அறிந்திருக்கலாம், RSS இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். அவர் எழுதிய நூல் தமிழ்ல எரிமலை என்று மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. முழுக்க இந்திய சுதந்திரத்தினுடைய வரலாறுகளை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு நூல். ஏன் அவருடைய பின்னணியை ஏன் இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால், RSSோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய வீர சாவர்கர் எழுதிய நூலிலும் இஸ்லாமியர்களுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய வீரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் நம்முடைய கவனத்துக்குரியவை. உத்தரப்பிரதேசத்தினுடைய அவுட் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை ஆட்சி செய்து வந்த ஒரு பெண்மணி, பேகம் ஹசரத் மகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, தன்னுடைய அந்த பகுதியை மட்டும் குறுநில அரசியாக ஆட்சி செய்து வந்தவர்கள். அவர்களுடைய வீரத்தை பற்றி வீர சாவர்கர் தன்னுடைய நூலில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு அவருடைய வீரம் இருந்தது என்பதை பற்றி 1858ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் மேஜர் காலின் என்பவருடைய தலைமையில் 30,000 படையை கொண்டு அவரை எதிர்கொள்வதற்காக வேண்டி வரும் பொழுது அவர்களுடைய படையை பின்வாங்க வைத்த மிக வீரமிக்க பெண்மணியாக ஹஜரத் பேகம் மகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர் குறிப்பிடுகிறார் தன்னுடைய நூலில். ஒரு RSS தொடர்புள்ள ஒரு எழுத்தாளர் தன்னுடைய நூலில் அவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார், அவருடைய வீரத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். பின்வரும் நாட்களில் அவர்கள் மீது கடுமையான போர் தொடுத்த ஆங்கிலேயர்கள் அவருடைய ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கினார்கள், அவர்களை நாடு கடத்தினார்கள், சிறை வைத்தார்கள் என்பதெல்லாம் வேறு. ஆனால் இங்கு அவருடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் எந்த அளவுக்கு கடுமையாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக நாம் பேசப்பட வேண்டிய தமிழகத்தினுடைய வீரர்களில் மருதநாயகம் என்று பேசப்படக்கூடிய கான் சாமி, நீங்கள் அறிந்திருக்கலாம். மருதநாயகம் என்கிற பெயர் கொஞ்சம் பரிச்சயமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய வீரமும் அவருடைய சுதந்திர போராட்ட தியாகமும் இங்கு அதிகமாக பேசப்படுவது இல்லை.
ராமநாதபுரத்தினுடைய பகுதியில் பனையூரில் பிறந்தவர். இவருடைய வீரம் இங்கு ஏன் அதிகமாக பேசப்படுவதில்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆனால் இவர் எந்த அளவுக்கு வீரமிக்கவராக இருந்தார் என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் அவருடைய வீர வரலாறுகளை படித்தோம் என்றால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இவர் பூர்வீகமான ஒரு முஸ்லிம் இல்லை. மருதநாயகம் என்பது அவருடைய இயற்பெயர், ஆரம்ப பெயர். அவர் 1725 ஆண்டில் தான் பனையூர், சிவகங்கை அருகாமையில் இருக்கக்கூடிய பனையூர்ல இவருடைய சொந்த ஊர். அங்கே இருந்த மக்கள் குடும்பமாக பலர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். இவர் குல வேளாளர் இனத்தை சார்ந்தவர். பலர்கள் அங்கே இருந்தவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அப்படி இஸ்லாத்தை தழுவிய குடும்பங்களில் மருதநாயகத்தினுடைய குடும்பமும் ஒன்று. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் முகமது யூசுப் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக் கொண்டார். முகமது யூசுப் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். ஆரம்ப காலங்களில் பெருமளவு படிப்புகளோ மற்ற எதுவுமே இல்லாமல் இருந்தவர். ஆனால் கொஞ்சம் வீரமிக்கவர். எதையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு வீரம் அவருக்குள் இருந்தது. பிழைப்புக்காக வேண்டி வேலை தேடி பாண்டிச்சேரிக்கு வருகிறார். வரும்பொழுது அங்கே பிரெஞ்சு கவர்மெண்ட் அங்கிருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறத பாண்டிச்சேரியில. அங்கே இருந்த கவர்னர் மான்சர் காட்லா என்று சொல்லக்கூடியவருடைய கவர்னர், அவருடைய வீட்டு வேலைக்காக வேண்டி இவர் சேருகிறார். இதுதான் அவர் ஆங்கிலேயர்களுக்குள் உள்ளே நுழையக்கூடிய முதல் தருணம். வீட்டு வேலைக்காக வேண்டி உள்ளே நுழைந்து வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் அங்கே இருந்து தஞ்சைக்கு புறப்பட்டு வந்து அங்கே தஞ்சையில ஆங்கிலேயர்களுடைய படையில இவரும் தங்களை சேர்த்துக் கொள்கிறார். இவருடைய அடுத்த தொடர்பு எங்கு ஏற்படுகிறது என்றால், பிரெஞ்சுல இருந்து வந்து இப்பொழுது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்குள்ள உள்ள நுழைகிறார். ஆங்கிலேயர்களுக்குள்ள உள்ளே நுழைந்து அவர்களுடைய படையில் ஒரு சாதாரணமான ஒரு படை வீரனாக சேர்கிறார். சேர்ந்ததற்கு பின்னால் இவருடைய திறமைகளை எல்லாம் பார்த்து, இவருடைய துணிச்சலையும் திறமைகளை எல்லாம் பார்த்து, அன்றைக்கு இருந்த தளபதி பிரட்டன் என்று சொல்லக்கூடியவர், ஆங்கிலேயனுடைய தளபதியாக இருந்தவர், அவர் இவருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறார். யாருக்கு? முகமது யூசுப் கல்வியை கற்றுக் கொடுக்கிறார். ரொம்ப திறம்பட கல்வியை கற்றுக்கொண்டார். அதோடு சேர்ந்து பல மொழிகளையும் கற்றுக்கொண்டார் முகமது யூசுப். தமிழ், பிரெஞ்சு, போர்த்துகீசியம், ஆங்கிலம், உருது, அத்தனை மொழிகளையும் ஆங்கிலேயர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இவருக்கு யார் கற்றுக் கொடுக்கிறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அத்தனை மொழிகளையும் இவர் கற்றதற்கு பின்னால் இவருடைய அந்த வீரத்தையும் இவருடைய படிப்பினுடைய அந்த திறமைகளையும் பார்த்த ஆங்கிலேயர்கள் இவருக்கு ஒரு பொறுப்புகளை தருவதற்காக முயற்சிக்கிறார்கள். இந்த தருணத்தில் தான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையும் நாட்டில் அன்றைக்கு ஏற்படுகிறது. 1751 மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆற்காடு நவாபினுடைய பதவிக்கு இஸ்லாமியர்கள் போட்டி. எங்குமே இஸ்லாமியர்கள் பதவிக்கு போட்டி தானே. அப்படித்தான் அன்றைக்கும் ஏற்படுகிறது. 1751 ஒருவர் முகமது அலி வாலாஜாவும் இன்னொருவர் சாந்தா சாஹிப் என்பவர், இருவர்களுக்கு மத்தியில போட்டி நடக்கிறது. யார் ஆற்காடு நவாபினுடைய அந்த போஸ்டிங்கை, பதவியை யார் பெற்றுக்கொள்வது என்கிற கடுமையான போட்டி. இந்த போட்டியினுடைய சூழ்நிலையில் முகமது அலி வாலாஜா அவருக்கு ஆங்கிலேயர்களும் சந்தா சாஹிப் அவர்களுக்கும் பிரிட்டிஷ்காரர்களும் ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த போட்டியினுடைய இறுதியில முகமது அலி வாலாஜா வெற்றி பெறுகிறார். அவருக்கு ஆங்கிலேயர்கள் அந்த ஆற்காடு நவாபினுடைய பதவியை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இந்த வெற்றிக்கு சன்மானமாக மதுரையையும் தஞ்சையையும் வரி வசூல் செய்வதற்கான உரிமையை முகமது அலி வாலாஜா ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கிறார். கொஞ்சம் புரிவதற்கு கஷ்டமாக இருந்தாலும் சுருக்கமாக உங்களுக்கு தேவையான அந்த இடங்களை மட்டும்தான் எடுத்து சொல்லுகிறேன்.
மதுரையையும் தஞ்சையும் ஆட்சி செய்ய வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கிறார். இப்பொழுது இந்த வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை ஆங்கிலேயர்கள் யாருக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கான பொறுப்பாக முகமது யூசுப் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. இதனுடைய இந்த பேச்சுவார்த்தை, இதனுடைய போர், இதனுடைய மற்ற விஷயங்களுக்குள் எல்லாம் மருதநாயகம் முகமது யூசுப்பினுடைய பங்கு பெருமளவு இருந்ததினால் அவர்களுக்கு ஆங்கிலேயர்கள் கொடுத்த ஒரு சிறப்பு பெயர்தான் கான் சாஹிப் என்பது. அவருடைய இயற்பெயர் என்பது கான் சாஹிப் அல்ல. ஆனால் இன்றைக்கு மருதநாயகம் கான் சாஹிப் என்று சொன்னால்தான் வரலாற்றிலே பெருமளவு பேசப்படுகிறது. ஆனால் அந்த கான் சாஹிப் என்கிற அந்த இயற்பெயர், அந்த சிறப்பு பெயரை கொடுத்தவர்கள் ஆங்கிலேயர்கள். இவருடைய அந்த துணிச்சலை பார்த்து, இவருடைய திறமைகளை பார்த்து, இவருடைய அந்த ஒத்துழைப்புகளை எல்லாம் பார்த்து அவரை சிறப்பிப்பதற்காக வேண்டி தந்தார்கள். இப்பொழுது மதுரையையும் நெல்லையையும் வரி வசூல் செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தவர்கள் காலப்போக்கில் இவருடைய பங்குகளை எல்லாம், இவருடைய ஒத்துழைப்புகளை எல்லாம் பார்த்து அவரை மதுரைக்கும் நெல்லைக்கும் கவர்னராகவே மாற்றுகிறார்கள். முகமது யூசுப் கான் சாஹிப் இப்பொழுது மதுரைக்கும் நெல்லைக்குமான ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட கவர்னர். இதற்கு பிறகுதான் இப்பொழுது முகமது யூசுப் அவர்களுக்கும் மருதநாயகம் கான் சாஹிப் அவர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் மத்தியில இப்பொழுதுதான் பிரச்சனைகள் உருவாகும். இதுவரை அவர் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட, ஆங்கிலேயர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட, ஆங்கிலேயர்களால் எல்லா விதமான போர் பயிற்சியும் கொடுக்கப்பட்ட முகமது யூசுப் கான் சாஹிப் இப்பொழுது மதுரைக்கும் நெல்லைக்குமான ஆட்சியாளராக வந்து நிற்கிறார். நின்றதற்கு பிறகுதான் ஆங்கிலேயருடைய நடவடிக்கைகள் பிடிக்காமல் இப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே கசப்புகள், மனக்கசப்புகள் ஏற்படுகிறது. பல்வேறு விதமான சச்சரவுகள் உருவாகிறது. அது நீண்ட ஒரு வரலாறு. பல போர்கள் இருவர்களுக்கு மத்தியில் ஆங்கிலேயர்கள் இப்பொழுது தங்களால் வளர்த்து உருவாக்கப்பட்ட முகமது யூசுப் கான் சாஹிப்பை எதிர்த்து படைப்பட்டாளங்களை அனுப்புகிறார். அத்தனை படைப்பட்டாளங்களையும் மருதநாயகம் முகமது யூசுப் கான் சாஹிப் அனைத்தையும் துவம்சம் செய்துவிட்டு அனைத்து ஆங்கிலேயர்களுடைய படையும் தோல்வியை தழுவுகிறது. இப்பொழுது சுதந்திர போராட்ட வீரராக முழுமையாக மாறி நிற்கிறார் முகமது யூசுப் கான் சாஹிப். ஆங்கிலேயர்களால் அதிகாரியாக நியமிக்கப்பட்ட முகமது யூசுப் கான் சாஹிப் இப்பொழுது தன்னை தனிச்சையாக அறிவிப்பு செய்கிறார். நான் மதுரையின் அரசன் என்று அறிவிப்பு செய்கிறார். ஆங்கிலேயர்களுக்கு நான் முழுமையாக இனிமேல் கட்டுப்பட்டு நடப்பது இல்லை, முழுமையாக தன்னை அரசனாக அறிவிப்பு செய்கிறார். பல்வேறு விதமான போராட்டங்கள், பல்வேறு விதமான சண்டை சச்சரவுகள் அத்தனையும் நடக்கிறது. எல்லாம் நடந்து முடிந்து இறுதியில் 1851 தான் அவர் தன்னை கவர்னராக அறிவிப்பு செய்து கொண்டு, ஆட்சியாளராக அறிவிப்பு செய்து கொண்டு அவர் ஆட்சி அதிகாரம் நடத்தி கொண்டிருக்கிறார். இறுதியாக அவரோடு உடன் இருந்த பலர்களை ஆங்கிலேயர்கள் தங்களுடைய பணத்தாசை காண்பித்து அவர்களையெல்லாம் தங்களுடைய வலைக்குள் கொண்டு வந்தார்கள். ஆங்கிலேயர்கள் நேராக போராடி மருதநாயகத்தை வெற்றி கொள்ள முடியாது என்று முடிவு செய்த ஆங்கிலேயர்கள் அவரோடு உடன் இருந்தவர்களை எல்லாம் இவர்களின் பக்கமாக பணத்தாசை கொடுத்து அவர்களை எல்லாம் வளைத்துக் கொண்டார்கள். வளைத்துக் கொண்டதற்கு பின்னால் அக்டோபர் 15 1764 ஆங்கிலேயரால் அவர் தூக்கிலிடப்பட்டார். இவரை எப்படி பிடித்தார்கள் என்பது, அவர் தொழுகைக்காக வேண்டி நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் முகமது யூசுப் கான் சாஹிப் அவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் அணிந்திருந்த தலைப்பாகை துண்டை கொண்டு உடன் இருந்தவர்களை, கூட இருந்தவர்களை அவர்களை கட்டி போட்டு விட்டார்கள். உடன் இருந்தவங்களே அவர் என்ன செய்து விட்டார்? கட்டி போட்டு விட்டார்கள். அவர் எங்கும் செல்ல முடியாத அளவிற்கு கட்டி போட்டு விட்டு அவரை கொண்டு போய் ஆங்கிலேயர்களிடத்திலே ஒப்படைத்தார்கள். ஆங்கிலேய அரசு இப்பொழுது அவர்களுக்கு 1764 மதுரை சம்பட்டிபுரம் என்கிற இடத்தில் அவரை தூக்கில் போட்டது. தூக்கில போட்டு அவரை ஷஹீதாக்கினார்கள். தூக்கில போட்டதோடு நிறுத்தி கொள்ளாமல் அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அவருடைய தலையை துண்டாக ஆக்கிறார்கள்,
அவருடைய கைகளை துண்டாக ஆக்குகிறார்கள், கால்களை தனியாக வெட்டி எடுக்கிறார்கள். தனியாக வெட்டி எடுத்து தலையை திருச்சியில கொண்டு போய் அடக்கம் செய்கிறார்கள். மருதுநாயகம் முகமது யூசுஃபினுடைய தலை திருச்சிக்கும், கைகள் பாளையங்கோட்டைக்கும், கால்கள் தஞ்சைக்கும் கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுகிறது. அவருடைய உடல் மட்டும்தான் மதுரை சம்மட்டிபுரத்தில் எங்கு தூக்கிலிடப்பட்டதோ அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுகிறது. இந்த அளவுக்கு கடுமையான ஒரு ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து தங்களுடைய உயிரையே மாய்த்தவர் முகமது யூசுப் கான் சாஹிபினுடைய வரலாறு. தமிழகம் சார்ந்த, சிவகங்கை பகுதியை சார்ந்த ஒரு வீர மகனுடைய வரலாறு. ஆனால் இன்றைக்கு அதிகமாக பேசப்படுவது இல்லை. இந்த நாட்டில் இவர்களெல்லாம் பேசப்பட வேண்டும். நம்முடைய சமுதாயத்திற்காவது நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் வரலாறுகள் இங்கு மறக்கப்படுகிறது, மறைக்கடிக்கப்படுகிறது. அதற்கு இந்த சமுதாயமும் துணை போவதை போன்று சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகிகளை பற்றிய பேச்சுக்கள் இல்லாமல் இருக்கிறது. நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த செய்திகளை தொடர்ந்து கொண்டு போய் சேர்க்கணும். இறுதியாக, நாடை ஆள வேண்டிய இந்த சமுதாயம் இந்த நாட்டிலிருந்து நாடோடிகளாக ஆக்குவதற்காக வேண்டி ஒரு பெரும் கூட்டம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாடோடிகளாக இந்த நாட்டிற்குள் வந்த சமூகம் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலேயன் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கொடுத்துவிட வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்த சமயத்திலும் கூட 1947-46 பொழுது அவன் சுதந்திரம் கொடுத்துவிட வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறான். இங்கிலாந்தினுடைய பார்லிமெண்டில் அதற்கான நீண்டதொரு உரை நிகழ்த்தி அதற்கான முடிவுகளும் செய்யப்பட்டு விட்டது. 1946 பொழுது கிளமெண்ட் அட்லி என்பவர் இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருக்கிறார். முடிவு செய்து விட்டார். முடிவு செய்ததற்கு பின்னால் இப்பொழுது எப்படி நாட்டிற்கு, இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கொடுக்கிறது? நாட்டிற்குள் பல்வேறு விதமான குழுக்கள், பல்வேறு விதமான பகுதிகள் இருக்கிறது. ஒரு புறம் காங்கிரசினுடைய போராட்டம், இன்னொரு புறம் முஸ்லிம் லீக்கினுடைய போராட்டம், இன்னொரு புறம் 542 சமஸ்தானங்கள் இருக்கிறது. இவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமையான ஒரு நிலையில் சுதந்திரத்தை கொடுப்பது என்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை வந்த பொழுது இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருந்த அட்லி பார்லிமெண்ட்ல ஒரு குழுவை நியமிக்கிறார். இந்தியாவுக்கு போய் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களோடு நீங்கள் ஆலோசனை செய்துவிட்டு வாருங்கள், எப்படி இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கிறது. வந்தது இங்கிலாந்திலிருந்து ஒரு டீம் வந்தது, ஒரு குழு வந்தது. அவர்களோடு பேசுவதற்கு 3 நபர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அந்த 3 நபர்களுமே முஸ்லிம்கள் தான் வரலாறு சொல்லுகிறது. இந்த நாட்டிற்காக வேண்டி ஆங்கிலேயன் எப்படி சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்கிற இறுதிகட்ட முடிவுக்கு வந்த பொழுது இந்த நாட்டினுடைய சுதந்திரம் எங்களுக்கு எப்படி வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருந்த 3 நபர்கள், அந்த 3 நபர்களும் முஸ்லிம்கள். வரலாறு தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. காங்கிரசினுடைய சார்பில் அபுல் கலாம் ஆசாத், இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்த அபுல் கலாம் ஆசாத் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். முஸ்லீம் லீக்கினுடைய சார்பாக முகமது அலி ஜின்னா அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அதே போன்று 542 சமஸ்தானங்களின் சார்பாக பீகார் நவாப் அனுப்பி வைக்கப்படுகிறார். 3 முஸ்லிம்கள். அவர்கள்தான் ஆங்கிலேயர்களிடம் சென்று, இங்கிலாந்து அனுப்பி வைத்த அந்த டீமிடம் சென்று எங்களுக்கு இந்த நாட்டிற்கு எப்படி சுதந்திரம் வேண்டும் என்று சொன்னார்கள். அதை கேட்டதற்கு பிறகுதான் 1947 இந்தியாவுக்கான சுதந்திரம் இன்றைய நாளில் கொடுக்கப்படுகிறது. இந்த அளவிற்கு இந்த தேசத்திற்காக வேண்டி உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள், ஆங்கிலேயன் எப்படி சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்த பொழுது அந்த இறுதிகட்ட பேச்சுவார்த்தையிலும் முஸ்லிம்களுடைய பேச்சுக்கள் இருந்திருக்கிறது என்பதுதான் வரலாறு சொல்லுகிறது. எனவே நம்முடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இங்கு மறைப்பதற்கான அத்தனை சூழ்ச்சிகளும் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது.
அதற்கு ஒருபொழுதும் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. நம்முடைய முன்னோர்களை பற்றி பகிரங்கமாக நாம் பேசுவோம். நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு அந்த செய்திகளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்போம். அதில் தான் இந்த தேசத்தினுடைய நேர்மையான வரலாறு ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய தேசத்தை நமக்கான தேசமாக வெகு விரைவில் ஆக்கி தருவானாக. இந்த நாட்டில் நம்முடைய இருப்பை அல்லாஹ் உறுதி செய்து தருவானாக. இந்த நாட்டில் வருங்காலத்தை இஸ்லாமியர்களுக்கான காலமாக அல்லாஹ் மாற்றி அமைத்து தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.